புளி சோறு இருக்குமா? என்னது? புளி சோறா? ஆ, புளி சோறு தான். கிடைக்குமா இல்ல கிடைக்காதா சொல்லிருங்க. டேய், உன்னை விருந்துக்கு கூப்பிட்டு ஸ்பெஷலா என்னென்னமோ சமைச்சு வச்சிருக்காங்க. நீ என்னடானா புளி சோறு கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஸ்பெஷலாக தான் சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தான் புளி சோறு சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது? எது சாப்பிடணும்னு ஆசைப்படுறேனோ அது கிடைச்சாதானே அதுக்கு பேர் விருந்து. அவங்க கொடுக்கறத நான் சாப்பிட்டு போனா அப்போ அதுக்கு பேர் விருந்து கிடையாது. மாப்பிள, பொதுவா கல்யாண மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்தா எல்லாரும் கறி மீன் முட்டை அப்படித்தான் சமைச்சு போடுவாங்க. அதான் நாங்களும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்ககிட்ட கேட்காம விட்டது தப்புதான் மாப்பிள. இப்ப நீங்க என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் புளி சோறு கிடைக்குமான்னு கேட்டேன். இதோ எடுத்துட்டு வர மாப்பிள, கொஞ்சம் இருங்க. புளிசோறு மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா மாப்பிள? அப்பளம் இருக்கு மாப்பிள. இந்த இலையில இருக்கிறதுலாம் எடுத்துருங்க. புதுசா இலையை போட்டு புளி சோறு அப்பளம். சரிங்க மாப்பிள. ஏண்டா டேய், என் குடும்பத்தை வேணும்னே அவமானப்படுத்துறதுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ற. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சு வச்சா நீ திமிரு பிடிச்சி போய் புளி சோறா கேட்குற? பண்ணுடா பண்ணு. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதை கொடு. என்கிட்ட கொடுமா. இது ஊறுகாய் இருக்கா? இருக்கு மாப்பிள. தேனு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஊருக்கு எடுத்துட்டு வா போ. இந்தாங்கம்மா. இருங்க இருங்க இருங்க. என்ன ஊறுகாய் இது? எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாப்பிள. ஐயோ, எலுமிச்சை ஊறுகாய் வேண்டாங்க. பூண்டு ஊறுகாய் இருக்கா? பூண்டு ஊறுகாய் முக்கு கடையில இருக்குமா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள, இப்போ வாங்கிட்டு வந்துருவாரு. பூண்டு ஊறுகாய் வந்துருக்கோம். மலர், அவன் வேணும்னே தான் பண்றான். தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அவர் உட்கார்ந்து சாப்பிடுறாரே, அதுவே எனக்கு போதும். அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடட்டும். அவர் கேட்கறத கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அவர் திருப்தியா சாப்பிட்டாலே போதும். ஏ அகிலா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடட்டும். நீ பேசாம இரு. அவர் பழைய சோறை கூட கேட்டு வாங்கி சாப்பிடட்டும். நீ பேசாம சாப்பிடேண்டி. மாப்பிள, மறுசோறு புளிசோறு வைக்கட்டுமா இல்ல வேற ஏதாவது வைக்கட்டுமா? லெமன் ரைஸ் ஒரு கரண்டி கிடைக்குமா? ரெண்டே நிமிஷம் மாப்பிள. எலுமிச்சை பழத்தை இப்படி புழிஞ்சு தாளிச்சு விட்டோம்னா எலுமிச்சை சாதம் ரெடி. வேற ஏதாவது வேணுமா மாப்பிள? இந்த தயிர் போட்டு தாளிச்சு தயிர் சாதம். கொண்டு வந்துடுறேன் மாப்பிள. இதோ தேனு. வாங்க அப்பதா. சின்ன மாப்பிள்ள, இந்தாங்க ஊறுகா. வைங்க வைங்க. இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்திரா, வை வை மாப்பிள்ளைக்கு வை. போதும் போதும். தேனு கொடுங்க. அதை கொடு.
மலரு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? இல்ல அப்பத்தா, எனக்கு இதுவே போதும். நான் இவரை சாப்பிட்டு முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் அகிலா, மாப்பிள்ளை சாப்பிடுற வரைக்கும் கூட உட்காரு. இல்லைம்மா, சாப்பிட்டோன்னே கை கழுவலன்னா எனக்கு பிடிக்காது. கை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். நான் போய் கை கழுவுறேன். அம்மா, ஐயா பக்கத்துல என்ன ஒரு வேலையா போக சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி பூசாரி. சரிங்கம்மா. இவனை இப்படியே விடக்கூடாது. ஐயோ, மாப்பிள்ளைக்கு பொறை ஏறிச்சு போல இருக்கு. தண்ணி எங்க இந்திரா? இதை எடுத்துட்டு வரேங்க அத்தை. இதோ. டேய், ஏன்டா இப்படி வீம்புக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க எவ்வளவு ஆசை ஆசையா ருசியா சமைச்சிருக்காங்க தெரியுமா? அதை விட்டு புளிசோறு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு ரவிட்ரு, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் விருந்து. நீ கொடுக்கறத நான் வாங்கி சாப்பிட்டேன்னா அதுக்கு பேர் வேற. புரியுதா? விடுங்கங்க, அவருக்கு உரிமை இருக்குங்கிறதுனால தானே தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு. அப்படி அவர் உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வைக்கவா? இல்ல மலர், போதும். செம சாப்பாடு இல்ல? இன்னும் 2 நாளைக்கு பசிக்காது போல. மாமா, வெத்தலை பாக்கு சுண்ணாம்புலாம் இருக்கு. வெத்தலை போடுவீங்களே? வெத்தலை போட்டா நல்லா ஜீரணமாகும்னு அப்பத்தா சொல்லுவாங்க. அப்படியா? ஆமையா, வெத்தலை சீவல் உடம்புக்கு நல்லது இல்லையா? சரிங்க அப்பத்தா. இது வரைக்கும் நான் வெத்தலை போட்டதில்லை. இருந்தாலும் அது எப்படின்னு நான் பார்த்து போட்டுறேன். இருங்க இருங்க, உங்க 2 பேருக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்க சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்பத்தா, நானே போட்டுக்கிறேன். அட இருங்கப்பா. மலரு, அகிலா, என்ன அப்பத்தா? செத்த இங்க வாங்காத்தா. என்ன அப்பத்தா? போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருங்க. என்ன போய் உட்காருங்கன்னு சொல்றல, போங்க. ஏ அகிலா, ஏன் நிக்கிற? போய் உட்காரு போ. உட்காரு. இப்ப எதுக்கு அப்பத்தா அப்படி பக்கத்துல உட்கார சொல்லியிருக்கிறா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க கையால நல்ல கொழுந்து வெத்தலையா பார்த்து எடுத்து அதுல சுண்ணாம தடவி ஒரு பாக்க வச்சு மடிச்சு அவ புருஷனுக்கு கொடுக்கணும். அவங்களும் உங்க கையால வெத்தலை வாங்கி போடணும். அப்பத்தா, உனக்கு எதுக்கு இந்த வயசான காலத்துல தேவையில்லாத வேலை? ஏய், குத்தி போடுவ குத்தி. பேசாம சொன்னதை செய்யுங்கடி. மலரு, நீ மாப்பிள்ளைக்கு வெத்தலை படி. சரிங்க அப்பத்தா. அக்கா, வெத்தலை மடிச்சு கொடுக்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா?
என்ன தேன் அது? வெத்தலை மடிச்சு கொடுக்கறவங்க நம்ம மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வெத்தலை போடுறவங்களுக்கு நாக்கு செவக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப மலர் அக்கா வெற்றி மாமாக்கு வெத்தலை மடிச்சு தருவாங்களாம். அப்போ வெற்றி மாமாவோட நாக்கு எவ்வளவு செவக்குதோ அந்த அளவுக்கு மலர் அக்கா வெற்றி மாமா மேல பாசம் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் அகிலாக்காவும். அப்படியா? வெத்தலைல இப்படி ஒரு மேட்டர் இருக்கா? ஆமா மாமா. அப்போ இன்னைக்கு எப்படி செவக்குதுன்னு போட்டு பாத்துருவோம். பாக்குறத பார்த்தா செவக்குமா செவக்காதானே தெரியலையே. சரிங்கய்யா, நீங்க பேசிட்டீங்க, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். இவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வெத்தலை போடுற பழக்கம்லாம் இல்லை. டேய் டேய் டேய், சும்மா ஏதாச்சும் சொல்லாதடா. சாயந்தரம் ஆனா பாட்டில குடிக்கிறேன். ஆனா வெத்தலை போட சொன்னா மட்டும் பழக்கம் இல்லையாமா? சும்மா வாங்கி போடுறா. அகிலாக்கா, நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க? வெத்தலையை மடிச்சு மாமாக்கு கொடுக்கா. அப்போதானே நீ மாமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு தெரியும். பாசம் எம்பிட்டு வச்சிருக்கிறேன்னு தெரியணுமா? தெரியட்டும் தெரியட்டும். வெத்தலையில சுண்ணாம்பு வச்சாதானே நாக்கு செவக்கும். சுண்ணாம்பு வைக்காமே கொடுக்குறேன், எப்படி செவக்குதுன்னு பார்த்துடலாம். இந்தாங்க, வாங்கிக்கங்க. வேலை இல்லையா? வெற்றி மாமா, எங்க உங்க நாக்க காட்டுங்க. அடியாத்தி, ரத்த சிவப்பால சிவந்திருக்கு. அக்கா, நீ மாமா மேல அம்பட்டு பாசமா வச்சிருக்க. ஏய் சும்மா ரெடி. புகழ் மாமா, மென்னது போதும், நாக்க காமிங்க. நாக்க காமிங்க மாமா. ஐய, இது என்ன இவ்ளோ நேரம் இன்னும் ஒண்ணுமே செவக்கல? அது எப்படி செவக்கும்? நான் தான் வெத்தலையில சுண்ணாம்பே வைக்கலையே. அது எப்படி செவக்கும்? உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கும் ஒன்றும் பிடிக்காது. செவக்க வாய்ப்பே கிடையாது. போங்க புகழ் மாமா, நீங்க என் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அதான் உங்க நாக்கு செவக்கவே இல்லை. ஆமா, அப்படியே உங்க அக்கா உலக அழகி, அவளை இம்ப்ரெஸ் வேற பண்ணணும். எனக்கு வேற வேலை இல்லையா? தேங்க்ஸ் மலர். எதுக்கு? என் மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்வாங்களா? வெற்றி மாமா, அக்காவோட சின்ன வயசு ஆல்பம் இருக்கு, பாக்குறீங்களா? எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இல்ல, நீ எடுத்துட்டு வா. நீ பேசாம இரு. நீ சும்மா இருக்கா? நீ போய் எடுத்துட்டு வா தேனே, பார்க்கலாம். ஓகே மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? வேண்டாங்க ப்ளீஸுங்க. நானும் இங்க வரும்போதெல்லாம் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. நல்லா மெல்லு மவனே, நல்லா மெல்லு. மாடு புண்ணாக்க மெல்ற மாதிரி மெல்லு.
புண்ணாக்க மெல்ற மாதிரி மென்னாலும் உனக்கு இன்னைக்கு செவக்கவே செவக்காதடி மாப்பிளை. வெற்றி மாமா இந்தாங்க, இது மலரக்காவோட ஆல்பம். புகழ் மாமா இது அகிலாக்காவோட ஆல்பம். நீங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாருங்க மாமா, எதுக்கு எடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் அதான் அந்த புள்ள அவ்வளோ ஆசையை சொல்லுதுல்ல, வாங்கி பாடுறா. இந்தாங்க மாமா. மாமா நீங்க என்ன இன்னும் பார்க்காம இருக்கீங்க? பாருங்க. எல்லா போட்டோலையும் மூக்கொழுகி நின்றுட்டு இருக்கா. ஏய் அன்னைக்கு சொன்னல ஸ்கூல் குரூப் போட்டோ ஒன்று இருக்குன்னு, ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, முத வரிசையில 3ஆவது நீ உட்காந்துருக்க. இங்க பாரு, இது நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? அகிலாக்கா, ஆல்பத்துல இருக்கிற போட்டோ எல்லாம் எங்க எப்போ எடுத்ததுன்னு சொல்லுக்கா. ஏய், எல்லா போட்டோவையும் காட்டி கதை சொல்லிட்டு இருப்பாங்களா? அதான் போட்டோ இருக்குல்ல, அவரே பார்த்துக்கிட்டோம். இருடா, என் கையில நீ சிக்காம விடுவ. மலரே, நீ இவ்வளோ சந்தோஷமா என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த தருணம் இந்த ஆல்பத்துல ஒரு போட்டோவா வரணும்னு ஆசையா இருக்கு. ஐயா, சொல்ற. ராஜாங்க வாத்தியார்கிட்ட அந்த தோட்டத்தை கொடுக்குற விஷயமா கேட்டு வர சொன்னீங்க ஐயா. ஆமா. அதுக்கு சரின்ட்டாரு. அப்படியா? ஆமாங்கய்யா. ஆனா 7லேருந்து 8 லட்சம் வரைக்கும் தான் ஏறி வந்தாரு. அதுக்கு மேலனா எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. சரி பூசாரி, முடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணு. ஐயா என்னங்கய்யா பேசுறீங்க? அந்த தோட்டம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல தாராளமா போகும்னு நமக்கே தெரியும்ல ஐயா. 100-150 அடியில தண்ணி இருக்க தோட்டம்யா. நம்ம சுத்து வட்டாரத்துல எங்கேயா இருக்கு? சண்டால பயலக நம்ம நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு அடிமாட்டு வேலைக்கு கேக்குறானுங்க. அவனுங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலே வயிற்றுச்சலா இருக்கியா. வேற என்ன பண்றது பூசாரி? நமக்கு தானே நீ பணத்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கௌரவம் முக்கியமா, விற்கிறதுல லாபம் முக்கியமானு கேட்டா எனக்கு கௌரவம் தான் பூசாரி முக்கியம். நீ போய் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை போய் பாரு. போ பூசாரி, போய் ஐயா 8 லட்சம் சம்மதிச்சான்னு சொல்லிட்டு வா. மாமா, மாப்பிள வாங்க மாப்பிள. வர மாமா. என்ன மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? நான் எதுவும் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை மாப்பிள, சொல்லுங்க. இல்ல மாமா, அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டுருக்காரு. பணம்? ஆமா மாமா, இதுல 15 லட்சம் ரூபாய் இருக்காமா. இதுக்கு நீங்க வட்டி எதுவும் தர வேணாமா. என்னைக்கு தொழில நல்ல லாபம் வந்து உங்களால திரும்ப தர முடியுமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதுன்னு சொல்ல சொன்னாரு. மாப்பிள, என்ன மாமா யோசிக்கிறீங்க? இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. நான் அப்பாட்ட பணம் வேணும்னு சொல்லிருக்கேன் மாப்பிள. அது எப்படி மாமா? உங்களோட சூழ்நிலை அப்பாவுக்கு தெரிஞ்ச பின்னாடியும் அவரால் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதனால
நேத்தே லாக்கர்ல இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டாரு. இந்த பணத்தை வச்சுட்டு ஏழை தொகையை அடைப்பீங்களாமா? தோட்டம் துறவு நிலம் குணம் எதுவும் விற்க வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா அவசர தேவைன்னு போய் நின்னோம்னா அரை விலைக்கு தான் கேட்பாங்க. அதனால யாருக்கும் விற்க வேணாம்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, சொல்லுங்க. புகழுக்கு இந்த அண்டா குண்டா தட்டுமுட்டு சாமானம் டிவி கட்டில் பீரோன்னு எதுவும் வாங்க வேணாமா? இதுல இருந்து ஒரு தொகை எடுத்து அதையே சீருக்கு பதிலா பணமா புகழ்கிட்ட கொடுத்து வீட்டுல கொடுக்க சொல்லிட்டாரு. என்னங்க மாமா, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள ஐயோ மாமா, என்ன மாமா இதெல்லாம்? விடுங்க மாமா.